Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா மீஷோல இருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட ஹானஸ்டான ரிவ்யூவை தான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுதான் முதல் தடவையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசர் ஐட்டம்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது இல்லாமையும் சில ஐட்டம்ஸ் இருக்கு. சோ ஆர்கனைசர் ஐட்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரி ஆர்கனைசிங் பாக்ஸ். ஸோ ஜுவல்லரி ஆர்கனைசர் பாக்ஸ்னா எல்லார் வீட்லயுமே வந்து இந்த கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்க ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ரொம்ப காம்பேக்டா ரொம்ப குட்டியா அதுல நிறைய ஜுவல்லரிஸை ஆக்குபை பண்ண முடியற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இது ஒரு போர்ட்டபிளான ரொம்ப காம்பேக்டான சூப்பரான ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் பாக்ஸ். மெயினாக ட்ராவலுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதை நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஜுவல்லரி ஆர்கனைசர் பாக்ஸ் பார்க்கவே பயங்கர ஸ்டைலிஷாகவும் நிறைய கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க ஸ்டிஃபான பட்டன் இருக்கிறதுனால உள்ளே நீங்கள் வச்சுருக்க ஜுவல்ஸ் வந்து வெளியில் வந்து விழுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எந்த மாதிரியான ஜுவல்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செயின், பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்குறக்க இந்த எல்லா ஹோல்ஸ்லையுமே நீங்கள் உங்களோட இயரிங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் ரிங்ஸ் வைக்கிறதுக்காகவும் ஸ்பெஷல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக 10/10 தான் கொடுப்பேன். நான் சில ஜுவல்லரிஸ்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் கட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸுமே வந்து இப்போ சேல் டைமாக இருக்கிறதுனால ஒரு 20 to 30 rupees கம்மியாக தான் காட்டுது. நீங்கள் சேல் டைம்லேயே வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸில் வாங்க முடியும். இதே சேல் முடிஞ்சு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி இப்போவே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி ஆர்கனைசர் பாக்ஸ் பார்த்தப்பவே அதுக்குள்ள இருந்த ஜுவல்ஸ் மேல நமக்கு ஒரு கண்ணு வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கணும். அதுதான் நம்ம கேர்ள்ஸ். அண்ட் நான் வந்து மீஷோல இருந்து தான் அந்த ஜுவல்ஸ்மே வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான ரிவ்யூஸுமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து அட்டாச் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுல வாங்கினது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேர், அதாவது ஒரு பேர் இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான பேங்கிள் ஒரு கடான்னு கூட சொல்லலாம். அழகான ஒரு குட்டி ஃபிளவர் வச்ச பியூட்டிஃபுல்லான கடா அது. ஸோ அதுக்கான ரிவ்யூவையும் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த கடா ஆர் பேங்கிள் செட் உங்களுக்கு 2/4, 2/6, 2/8 அண்ட் ஃப்ரீ சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கியூபிக் சிர்கோனியா அப்படிங்கிற டைப்பில் வந்து இந்த கஃப் மாடல் பேங்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் வியர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக செட் ஆகும். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஜுவல்லரி பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் செட். அதுல வந்து ஒரு 6 to 7 பிரேஸ்லெட்ஸ் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான செட். அது ரொம்ப ஏஸ்தட்டிக்கான ரொம்ப எலகென்டான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அப்புறம் வந்து ஆஃபீஸ் கோயிங் யங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ப்ராடக்ட் இது. கண்டிப்பா அதுக்கான ரிவ்யூவையும் பாருங்க. இந்த கோல்ட் பிளேட்டட் செட் ஆஃப் 5 பியூட்டிஃபுல்லான பிரேஸ்லெட்ஸை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இதோட பேக்கிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஜுவல்ஸ் கேலரி அப்படிங்கிறவங்க தான் நமக்கு இதை சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரு தேங்கிங் நோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான 5 செட் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் வந்து ஒரு பேக்கில் போட்டு அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிரேஸ்லெட்டோட டிசைன்ஸும் ரொம்ப மினிமலான டிசைனாக இருந்தது. ரொம்ப ட்ரெண்டியான டிசைன்ஸாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரியான டிசைன்ஸை செலக்ட் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த செட் இல்லாமல் நிறைய பேட்டர்ன் செட்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் மைல்டான யூசேஜுக்கு இது ஒரு பெரிய தம்ஸ் அப் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஜுவல்லரி ஐட்டம் பாத்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸோட எவர் ஃபேவரட்டான ரிங். சோ எனக்குமே ரிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு வந்து கோல்ட்லயே வந்து நம்ம நிறைய ரிங் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் இப்ப கோல்டு விற்கிற விலைக்கு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சோ அந்த பேசிஸ்ல வந்து மீஷோல இருந்து ஒரு சூப்பரான ரிங் செட் நான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் அதுல இருக்கு. அதையும் நீங்க பாருங்க.
இந்த செட் ஆஃப் 23 ஸ்டாக்கபிள் ரிங்ஸுமே அவ்வளோ சூப்பரான பேட்டர்ன்ஸில் எல்லாருமே ரொம்ப விரும்பி போடக்கூடிய மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கோல்ட் பிளேட்டடாக இருந்தாலும் ஓவராக அடிக்கிற மாதிரியான ஒரு கலராக இல்லாமல் மைல்டான ரொம்ப சூப்பரான கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப பெரிய அல்டிமேட்டான ஒரு விஷயம். வெஸ்டர்ன் கேஷுவல்ஸ்க்கெல்லாம் இது வந்து பயங்கரமாக செட் ஆகும். அண்ட் கண்டிப்பாக ரிங் லவ்வர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்மளோட ஷால்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலுமே ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஷால் தேடும் போது கிடைக்கவே மாட்டேங்குது, அப்படி இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்க ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஷால் எப்பவுமே வந்து ரேப் பண்ணி போடுறதுனால எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு செட்டான ஷால்ஸ் செலக்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட் தேடினப்ப எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இது ஒரு ஷால் ஆர்கனைசர். நீங்க இதுக்கான ரிவ்யூவையும் பார்த்துட்டு வாங்க. இந்த ஹிஜாப் ஆர் ஸ்கார்ஃப் ஆர் ஷால் ஆர்கனைசர் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இதில் நீங்கள் அட் அ டைம் 28 ஷால்ஸை வந்து ஒரே டைமில் ஹேங் பண்ணி வைக்க முடியும். இதோட ஹுக் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் பாடியுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து அதுக்கு மேலே வந்து ஜூட் ரோப்பால் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. யூஸ்ஃபுல்னஸை பார்க்கும்போது கண்டிப்பாக 10 on 10. நம்ம எல்லார் வீட்லயும் யூஸே பண்ணாத ட்ரெஸ்ஸஸ், ஏதோ ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற குறிஞ்சி பூ மாதிரி எப்பயோ யூஸ் பண்ற ஒரு ட்ரெஸ் கேட்டகரிஸ் எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த ட்ரெஸ் கேட்டகரிஸை வச்சு நமக்கு இடம் தான் அடைக்குமே தவிர அது எப்பயோ ஒன்ஸ் இன் அ வைல் யூஸ் பண்ற கிளாத்தா இருக்கும். சோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆர்கனைசர் பேக். ஸோ இதுக்குள்ள நான் எப்பயாவது யூஸ் பண்ற சாரீஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோட தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கான ரிவ்யூவையும் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த செட் ஆஃப் 6 saree ஆர்கனைசர் ஆர் ட்ரெஸ் ஆர்கனைசர் பேக் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் இல்லை நிறைய பேரோட வார்ட்ரோப்பில் பயங்கரமான சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு. நிறைய பேர் இது மாதிரியான பேக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட வார்ட்ரோப்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நான் இன்றைக்கி இதை வாங்கினதுக்கான ரீசன், நான் யூஸ் பண்ணாமல் எப்போயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுற நிறைய சாரீஸ் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இதை மெயினாக வாங்கினேன். சாலிடாக 10 to 12 நார்மல் சாரீஸை வந்து ஒரு பேக்கில் வைக்க முடிஞ்சது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல கேம் சேஞ்சராக இருக்கும். உங்கள் வார்ட்ரோபை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம்ல ரெக்கமெண்ட்ஸ் பை ஷஹானா அப்படிங்கிற பேஜை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து மீஷோல இருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ், அமேசான்ல இருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ், பிளிப்கார்ட்ல இருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ்னு எல்லா ப்ராடக்ட்ஸோட ரீல்ஸையும் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லிங்க் வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்ட் லிங்க் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ ரெக்கமெண்ட்ஸ் பை ஷஹானா அப்படிங்கிற பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ரெகுலரா அதுல வீடியோஸ் வரும். ஸோ நான் எதுக்காக இப்ப இந்த ஒரு பார்ட்டை வந்து இந்த வீடியோல சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நான் போடுற வீடியோஸ்ல வந்து பேக்ரவுண்ட்ல வச்சிருக்க ஒயிட் மார்பிள் ஷீட் வந்து எங்க இருந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் டிஎம்லயும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஷீட்டையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணலாம் இதே வீடியோல அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதுதான் அந்த ஷீட். இதுக்கான ரிவ்யூவையும் பார்த்துட்டு வாங்க. இந்த ஷீட் வந்து ஒரு 3D ஒயிட் பிரிக் வால்பேப்பர் தான். இது பயங்கர ஃபேமஸாக ரொம்ப ட்ரெண்டாக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாலெல்லாம் வந்து போஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஃபேமஸான ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோம் டைப்பில் இருக்குது இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா செல்ஃப் அடிசிவ் தான். ஸோ ஈஸியாக உங்களால் ஸ்டிக் பண்ணிக்க முடியும். வெளியில் இருக்க பேப்பரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங் கொடுக்கும். அண்ட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபர்னிச்சர்லேயோ இல்லை உங்கள் லிவிங் ரூமில், உங்களோட ப்ளே ரூமில் இல்லை ஆஃபீஸ்லன்னு எங்கே வேணால் ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்கும். கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததா நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ தான் வந்து கிளாத்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்றோம். எல்லா கிளாத்ஸும் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அதுல இருந்து லிண்ட் ஏதாவது வந்து வேற ஏதாவது கிளாத்ல ஒட்டிக்குது. ஸோ அதை நம்ம போடும்போது அந்த லின்ஸ் எல்லாம் வந்து அசிங்கமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ஒரு ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக மீஷோல இருந்து நான் வாங்கின ஒரு லிண்ட் ரிமூவரோட ரிவ்யூவையும் போய் பார்த்துட்டு வாங்க.
இந்த லிண்ட் ரிமூவர் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 ரோல்ஸோட ஒரு ஹேண்டிலோட கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய கம்பெனிஸ்லேயுமே வந்து இதே ஃபெசிலிட்டிஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நான் யூஸ் பண்ணது. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ டர்ட்ஸ் இருந்திருக்கும். இது வந்து உங்கள் கிளாத்ஸில் இருக்க டர்ட் மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சர், காரு, ஸ்வெட்டர்ஸ்னு எல்லா இடத்துல இருக்க லிண்ட்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டஸ்ட் அண்ட் டர்ட், ஃபர்ன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த ஸ்டிக்கரிங்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருகருன்னு ஆயிரும். இது வந்து ரோல் ஆன் பேட்டர்னில் இருக்கனால யூஸ் பண்ணவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரோலை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் வந்து நல்ல ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாத்தில் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் பிளாக் கலர் ஒரு ஜீன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட்டாக இருக்குது இல்லையா, இதெல்லாமே வந்து எப்படி நான் இதை வச்சு ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இதுக்கான டிஃப்ரென்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரையும் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பிடிச்சி ரோல் பண்ணி உங்களுக்கான டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது இருக்க இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நான் யூஸ் பண்ணதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து யூஸ் பண்ணாததும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணி பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்னோட ஹானஸ்டான ரிவ்யூவை உங்க கூட அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணி உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ்ல என்னெல்லாம் நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல அதையும் சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.